أعوذ بالله من الشيطان الرجيم هن لباس لكم وأنتم لباس لهن آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் சூரத்துல் பக்ரா அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. 187 வசனம், 2ஆம் அத்தியாயம். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன். மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை, கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருமணம் முடிக்கின்ற தம்பதிகள் எப்படி அவர்கள் வாழ வேண்டும், இல்லறம் நடத்த வேண்டும் என்பதை போதிக்கிறான். உடலோடு இணைந்திருக்கிற அந்த உடையை போன்று அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்பதை போதிக்கிறான். இன்றைய காலகட்டம் நேர்மாறாக இருக்கிறது. பல குடும்பங்களிலே சண்டைகள், சச்சரவுகள், மனமுறிவுகள் ஏற்பட்டவாறு இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, நம் மக்கள் மத்தியில மனவிலக்கு, மனமுறிவுகள் என்பது அரிதிலும் அரிதாக இருக்கும். இன்றைக்கு தெருக்கு தெரு இருக்கிறது. குடும்ப நீதிமன்றங்களிலே விவாகரத்து அந்த வழக்குகள் மற்ற சமுதாயத்தினிடத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தினிடத்திலே அது மிக குறைவாகவே பதியப்பட்டு கொண்டிருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த விவாகரத்துக்கள் நடைபெற்றவாறு இருந்தது. பள்ளிவாசல் பஞ்சாயத்திற்கு வரக்கூடியவர்களும் மிகவும் குறைவாக இருப்பார்கள் விவாகரத்து விஷயமாக. இன்றைய காலகட்டத்திலே பல ஊர்களிலே பார்க்கிறோம், மாதத்திற்கு 2-3 பஞ்சாயத்துக்களாவது பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்றவாறு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு நிலை. கணவன்மார்கள் சர்வசாதாரணமாக தலாக்கு சொல்லுகிறார்கள். மனைவிமார்களும் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஹுலா கேட்கிறார்கள். தலாக்குகள் குறைந்து ஹுலா கேட்பது என்பது பெருகி கொண்டே போகிறது. 2 மாதங்கள் வாழ்ந்திருப்பார்கள், 7 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். வேடிக்கை என்னவென்று கேட்டால் 50 ஆண்டுகள் வாழ்ந்த கிழவி கூட ஹுலா கேட்கிறார்கள். என்னால் இந்த கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது, என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் என்று ஹுலா கேட்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு வந்தவாறு இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில இது போன்ற காலகட்டம், மணமக்கள் கண்ணியமாக வாழ வேண்டும், மன ஒன்றி வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் கூறுகிறது. இதயங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று. ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக பயணிக்க முடியாத ஒரு நிலைமை, மனம் கசந்து போய் இருக்கிறது. இதே நிலையோடு எப்படி கணவன் மனைவி இணைந்து வாழ்வது என்கிற அந்த காலகட்டங்களில் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அதற்கான ஒரு தீர்வை சொல்லுகிறது, விவாகரத்து தீர்வை சொல்லுகிறது. 4 வகையான தீர்வுகளை சொல்லுகிறது. 1, கணவன் விவாகரத்து செய்வது, அதற்கான சில வழிமுறைகள். 2, ஹுலா, மனைவியால் கணவனோடு பயணிக்க முடியவில்லை, கணவனுடைய குணாதிசயங்கள் மிகவும் கரடுமுரடாக இருக்கிறது, சமாளித்து பார்க்கிறார், முடியவில்லை, விவாகரத்து கேட்டு பெற்றுக்கொள்வது. நம்பர் 3, முபாராத். முபாராத் என்பது கணவன் மனைவி இருவருமாக, இரு குடும்பத்தினரும் இணைந்து
இனி இருவரும் சேர்ந்து இணைந்து வாழ முடியாது என்கிற நிலைமையில விவாகரத்து விஷயத்துல சமரசமாக சென்று விடுவது, பிரிந்து விடுவது, சமரசமாக பிரிந்து விடுவது. நம்பர் 4 தான் ஃபஸ்ஹு. ஃபஸ்ஹு என்பது கணவன் தலாக் தர மறுக்கிறார், குலாவையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், முபாராத்தினுடைய வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கணவன் ஒரு கொடுமைக்காரராக இருக்கிறார். பெண்மணி அந்த கணவரோடு சேர்ந்து வாழ முடியவில்லை, அவர் விவாகரத்தும் தர மறுக்கிறார், ஜீவனாம்சமெல்லாம் எதுவும் தருவது இல்லை. இந்த நேரத்தில் ஜமாத் விசாரணையில, ஜமாத்து முன்னிலையில, காஜி ஹத்தீப் முன்னிலையில அந்த பெண்மணி ஃபஸஹ்து நிக்காஹி, என்னுடைய திருமணத்தை நான் முறித்து கொண்டு விட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னாலே மனமுறிவு ஏற்பட்டுவிடும். இதற்கு தான் ஃபஸஹ் என்று சொல்கிறார். 4 வழிமுறைகள் நம்முடைய இஸ்லாத்திலே இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்னவிலே நமக்கு என்ன எடுத்துரைக்கிறான் என்று கேட்டால், மணமக்கள் எந்த அளவுக்கு இணைந்து வாழ முடியுமோ அதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒருவருடைய குறையை மற்றொருவர் மறைத்து, ஒருவர் மற்றொருவருக்கு அழகாக அமைந்து, உடையும் உடலும் போன்று வாழ்வதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். கடைசியாகத்தான் தலாக்கினுடைய சிந்தனைக்கு செல்ல வேண்டும். கணவர் தலாக்கு சொல்வதாக இருந்தாலும் சரி, பெண் தலாக்கு கேட்பதாக இருந்தாலும் சரி, அநியாயமான முறையில கணவர் தலாக்கு சொன்னார் என்றால் அரிசி நடுங்குகிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அவர்களுக்கு தகவல் வருகிறது, ஒரு மனிதர் தம்முடைய மனைவியை 3 முறை தலாக்கு சொல்லிவிட்டார் என்று. வெகுண்டெழுந்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோபம் தொனிக்க சொன்னார்கள், அயல்ஹபு பி கிதாபில்லாஹ் வ அன பைன அதுஹுரிக்கும், உங்கள் மத்தியிலே நான் இருக்கிற போதே இவர் அல்லாஹுடைய வேதத்தோடு விளையாடுகிறாரா என்று கேட்டார்கள். எப்படி அவர் 3 முறை தலாக்கு சொல்ல போச்சு என்று அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் அநியாயமாக தலாக்கு விடக்கூடாது, ஒரே மூச்சிலே 3 முறை தலாக்கு விடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் பெண்மணி இருக்கிறார் அல்லவா, அந்த பெண்மணியும் கூட அநியாயமான முறையில் தம்முடைய கணவனிடத்தில் தலாக் கேட்கக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஐயமா இம்பராத்துன் சாலத்து ஸௌஜஹா தலாக்கன் என்கிற அந்த ஹதீஸிலே வருகிறது. யாராவது ஒரு பெண்மணி தம்முடைய கணவனிடத்திலே தலாக் கேட்கிறார், மின் கைரி பஸ், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் தலாக் கேட்டார் என்றால் ஹராமுன் அலையா ராயிஹத்துல் ஜன்னா என்றார்கள். அந்த பெண்மணியின் மீது சொர்க்கத்தின் வாசனை ஹராம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பக்கம் கணவனுக்கு எச்சரிக்கை, மறுபக்கம் மனைவிக்கு எச்சரிக்கை. யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறதே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சமுதாயம். இன்றைக்கு கோர்ட்டு வாசல்களிலே நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். தக்க காரணங்களோடு நிற்பது அது நியாயமான ஒரு விஷயம்தான். காரணம், யூரோப் நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு மார்க்க சட்டம் என்ன என்றே தெரிவது கிடையாது. ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதே தெரிவது கிடையாது. தெரியாமலே என்ன செய்கிறார்கள், மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே அன்பான பெருமக்களே, தக்க காரணங்கள் இல்லாமல் கணவன் மனைவி பிரிவது என்பது அது வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம். ஆனால் கடைசி கட்டமாக நம்முடைய மார்க்கம் அதற்கு அனுமதி தருகிறது. இனி கசந்த நிலைமையிலே கணவன் மனைவி ஒன்றாக பயணிக்க முடியாது என்கிற ஒரு நிலைமையிலே கண்ணியமான முறையிலே விலகி கொள்ள வேண்டும் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. இன்றைக்கு தலாக்கு சம்பந்தப்பட்ட வசனங்களைத்தான் அருமை சகோதரர் ஹாபிஸா அவர்கள் நமக்கு ஓதிக்க அத்தலாக்கு மர்ரத்தானி என்றெல்லாம் நமக்கு ஓதி காண்பித்தார்கள். அருமை சகோதரர்களே, தலாக்கு சம்பந்தப்பட்ட கடைசியாக இனி கணவன் மனைவி சேர்ந்து வாழவே வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு இக்கட்டான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வருகிற போது கண்ணியமான முறையில முன்னோர்கள்ல ஒருவர், அவர் நல்லவர்,
தம்முடைய மனைவி தலாக் விட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாகிறார். அவருக்கும் மனைவிக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை, அது ரகசியமான பிரச்சனை. ஒரு நண்பர் அவரிடத்துல வந்து கேட்கிறார், எதற்காக நீங்கள் தலாக் விட விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். இப்போது அவர் என்னுடைய மனைவியின் ரகசியத்தை நான் வெளியே சொல்ல நான் தயாராக இல்லை என்று முகத்திலே கரியை பூசி அனுப்பிவிட்டார். அது ரகசியம், எங்களுக்கு இடையில உள்ள ரகசியம், எங்களுக்கு இடையில உள்ள ஒரு விஷயம். அதற்கு பின்பு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, விவாகரத்து ஏற்பட்டு விட்டது. விவாகரத்து ஏற்பட்டதற்கு பின்னாலே வந்து கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் தலாக்கு விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்போது அந்த பெண் அந்நிய பெண், அஜ்னபியா. ஒரு அந்நிய பெண்ணை பற்றி நான் பகிரங்கமா பேசுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? தேவையற்ற விஷயம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தருக்குஹு மா லா யஅனிஹி. ஒரு முஸ்லிமனுடைய இஸ்லாத்திற்கு அழகு எதிலே இருக்கிறது என்று கேட்டால், வேண்டாததை விட்டு விடுவது, அவருக்கு தேவையில்லாததை, அனாவசியமானதை விட்டு விடுவது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்று இதுதான் கண்ணியமான ஒரு அமைப்பு. அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, சச்சரவுகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, இந்த நிலைமை மீறப்படுவதை நாம் பார்க்கிறோம். சில ஆலோசனைகள், வழிகாட்டுதல்களை நாம் பெறுவதிலே தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜோடிகளை ஏற்படுத்தியிருப்பான். இந்த ஜோடிகள் பொருத்தமாக இல்லை, அடுத்து பொருத்தமான ஜோடிகளை தேடி சென்று கொள்வார்கள். இதிலே முக்கிய காரணம் என்ன? சற்று யோசிக்க வேண்டும். கணவன் மனைவி இணைந்து வாழ முடியாததற்கு என்ன அவசரப்பட்டு நடைபெறுகின்ற ஒரு திருமணம் என்று இன்றைக்கு அறிவியலார் எடுத்து உரைக்கிறார்கள். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போதனைகள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நபியினுடைய போதனைகளை பின்பற்றினாலே போதுமானது. அவர்கள் சொன்னார்கள், தஹய்யரு லின்னுதஃபிக்கும், நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு கணவன்மார்களை நீங்கள் தேடி தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னவர்கள், வன்கிஹு அல் அக்ஃபா, உங்களுக்கு பொருத்தமானவர்களை நீங்கள் மணமுடியுங்கள், அன்கிஹும் இலை, பொருத்தமானவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நிக்கா செய்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இன்றைக்கு கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் நம்முடைய மகனுக்கு பெண் எடுப்பதாக இருந்தாலும், மகளை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தாலும், அந்த ஜோடி பொருத்தம் இருக்கிறதா என்று பார்ப்பது மிக முக்கியம். அதற்குத்தான் கஃபாத் என்கிறார்கள் அரபியில. அல் அக்ஃபா, அரபி கிதாபிலே, ஃபிகா கிதாபுகளிலே பாபுல் அக்ஃபியாயி வல்ல அவுலியாயி என்று ஒரு பாடமே இருக்கிறது. அந்த பாடத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கணவன் மனைவி படிப்பிலே ஓரளவுக்கு பொருத்தமா இருக்கிறார்களா, வசதி வாய்ப்பிலே அந்தஸ்திலே பொருத்தமாக இருக்கிறார்களா, குடும்ப ரீதியாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வு, பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறார்களா என்றெல்லாம் பார்த்துத்தான் திருமணம் செய்விக்க வேண்டும். இதை ஹதீஸிலேயே நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, ஜாதகம் பார்ப்பதல்ல. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜாதகம் பார்ப்பது என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது. மற்ற சகோதர சமுதாயத்தினர் பார்க்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் 35 வயது 40 வயதிலெல்லாம் திருமணம் முடிக்கிறார்கள். காரணம், ஜாதக பொருத்தம் இல்லை என்பதற்காக வேண்டி. நம்முடைய மார்க்கத்தில் அது கிடையாது. ஆனால் மனப்பொருத்தம் பார்க்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பம் ஏற்றமான ஒரு குடும்பமா என்பதை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று நாம் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார். இதையும் நாம் இன்றைக்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். முக்கியமாக அன்பான பெருமக்களே, நாம் ஒரு பெண்ணை கொடுப்பதாக இருந்தாலும், பெண்ணை எடுப்பதாக இருந்தாலும் நன்கு விசாரணை செய்ய வேண்டும். மேலோட்டமாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. மேலோட்டமாக வசதி வாய்ப்புகளை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. அண்டை அயலாரிடத்தில் விசாரிக்க வேண்டும். குறிப்பாக ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகஸ்தர்களிடத்தில் விசாரிக்க வேண்டும். அது ரகசிய விசாரணை. அதை பகிரங்கப்படுத்த மாட்டோம் நாம், அவர்களும் பகிரங்கப்படுத்த மாட்டார்கள். இரகசியங்களை காப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று, இன்ன குடும்பத்திலே நாங்கள் எங்களுடைய மகனுக்கு பெண் எடுக்க போகிறோம், எங்கள் பிள்ளையை கொடுக்க போகிறோம், நல்ல குடும்பமா என்று நாம் கேட்டு, அல்லாஹ் நிச்சயமாக ஜோடிகளை படைத்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜோடிகளை படைக்காமல் இல்லை, படைத்திருக்கிறான். மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. இதுல கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுகிற போது கூட, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெரிய அளவுக்கு நமக்கு மன உளைச்சல்கள், மன பாதிப்புகள், மன வேதனைகள், சங்கடங்கள் ஏற்படுகின்றன.
உண்மையிலே பார்க்கிற போது இந்த வசனம் மிகவும் அற்புதமான வசனம். ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஆயத்து எதற்காக இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், தக்க காரணம் இல்லாமல் கணவன் மனைவி பிரிய பார்க்கிறார்களா இல்லையா? பல சம்பவங்கள், பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். அவர்களுக்காக இந்த ஆயத் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த ஆடையை பார்க்கிறோம், அது நமக்கு அழகை தரக்கூடியதா இருக்கிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அழகை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உடை இருக்கிறதே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கிறது. அதே போன்று கணவன் மனைவி அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மறைத்து வாழ வேண்டும். உடை உடுத்துகிற போதுதான் நமக்கு மன அமைதி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. பல விளக்கங்கள், பல தத்துவங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. நாமே யோசிச்சு பார்த்தால் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த அமைதியை தரக்கூடியவராக கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு இருக்க வேண்டும். உடை எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இறைவனுடைய படைப்பு. சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே. ஆடை இல்லாதவன் அரை, ஆடை அணியாதவன் அரை மனிதன் என்று கூறுகிறார்களா இல்லையா? காரணம், கணவன் மனைவி மூலமாக அல்லாஹ் நிம்மதியை படைத்திருக்கிறான், அமைதியை படைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், வல்லதி ஹலக்கக்கும் மின் நப்சின் வாஹிதா வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குனு இலைஹா என்கிறான். உங்களிலிருந்தான் அல்லாஹ் ஜோடியை படைத்தான். அந்த ஜோடி மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருகிறான். நிம்மதி என்பது, சுக்கூன் என்பது 4 விஷயங்களே கிடைக்கிறது. 4 விஷயங்களே நிம்மதி கிடைக்கிறது அன்பான பெருமக்களே. ஒன்றுதான் அன்பான பெருமக்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்தார்கள். அவருடைய துஆ மூலமாக ஃபஸல்லி இன்ன ஸலாத்தக சகனு அலைஹிம் என்று, நீங்கள் ஜகாத் யார் தருகிறாரோ, யாரது ஜகாத் வசூலிக்கிறீர்களோ அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அந்த துஆவிலே நிம்மதி இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய வீட்டிலே நமக்கு நிம்மதி இருக்கிறது. குர்ஆனிலே கூறுகிறான், ஹுவல்லதி ஜஅல லக்கும் ஃபீ புயூத்திக்கும் சகனா. எங்கே நாம் சென்று அலைந்து திரிந்தாலும் கூட, வியாபாரம் நிமித்தமாக உலகமே நாம் சுற்றுப்பிரயாணம் செய்துவிட்டு திரும்பினாலும் கூட நமக்கு நிம்மதி என்பது நம்முடைய வீட்டில் தான் இருக்கும். அதை நாம் கண்டிப்பாக பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு விஷயம்தான், இரவு தூக்கத்திலே நமக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவோம். ஜஅலலக்கும் குர்ஆனிலே கூறுகிறான், உங்களுக்கு தூக்கத்திலே அல்லாஹ் நிம்மதி. நான்காவது விஷயம், உங்களுடைய மனைவிமார்கள், குடும்பத்திலே நிம்மதி. இந்த நிம்மதியை நாம் ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் உடுத்துகின்ற அந்த உடைகள் இருக்கிறதே, உடலும் உடையுமாக நீங்கள் வாழுங்கள். கடைசியாக அன்பான பெருமக்களே, ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தான். நம்மிலிருந்தான் நம்முடைய ஜோடிகளை படைத்திருக்கிறான். எங்கிருந்து படைத்தான் தெரியுமா? இடது விலா எலும்பிலிருந்து. ஏன் இடது விலா எலும்பிலிருந்து படைத்தான் என்றால், மண்டை எலும்பிலிருந்து படைத்திருந்தால் ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய மனைவியை தலைமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருப்பான். பெற்றோரை அவன் உற்றாரை மதிக்க மாட்டான். எனவேதான் மண்டை எலும்பிலிருந்து அல்லாஹ் படைக்கவில்லை. சரி, கால் எலும்பிலிருந்து அல்லாஹ் ஏன் படைக்கவில்லை? ஆம், திருமணம் முடித்ததற்கு பின்பு காலில் போட்டு மிதி என்று மிதிச்சு விடுவான். ஆனா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது விலா எலும்பிலிருந்து ஏன்னா இடது பக்கம்தான் இதயம் இருக்கிறது. இதயத்தில் தம்முடைய இறைவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல நம்முடைய மனைவிமார்களை உளமாற நேசிக்க வேண்டும், மனமாற நேசிக்க வேண்டும், இதயபூர்வமாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் படைத்தான் என்று அறிவியலாளர் முஃபஸ்ஸிரீன் நமக்கு சொல்கிறார்களே. இது போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தல்வானாக. ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன என்கின்ற இந்த வசனத்திலே என்ன தத்துவங்கள் இருக்கின்றனவோ அந்த தத்துவங்கள் பிரகாரம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கை அமைத்து அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சுபிட்சமான சுகந்தமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று நாம் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்தவனும் நிறைவு செய்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.